வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட் ஆப்ஷன் இருக்கும். அதையும் எனேபிள் பண்ணிடுங்க. வேணா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸை லைட்டாக உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் அந்த பிளரை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 இல்லைனா 6 வந்து செட் பண்ணிக்கோங்க பிளரோட ஸ்ட்ரென்த்து. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனர் மாஸ்க் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடே அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஒரு 15 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுற அளவுக்கு ஷேடோ மாதிரி லைட்டாக செட் பண்ணிடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ண தெரியலனா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டை அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோகி ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கும். அதை 40 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை 100 கொடுத்துக்கோங்க. -100 கொடுத்துருங்க. எகைன் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி ரைட் சைடே பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டியூரேஷன் அதிகமாக இருக்கும். அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை மறுபடியும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஆட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஃப்ரேம் வந்து எந்த ஆங்கிளில் ரொட்டேட்டில் இருக்கோ அதே ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ பேக்கில் போய்டும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக லிரிக்ஸை மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஷேடோ மாதிரி வந்து நம்ம செட் பண்ணியிருந்திருப்போம். அந்த இடத்துல வந்து கரெக்டாக லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை 100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. அந்த பிளர் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா அந்த பிளர் ஸ்ட்ரென்த்தை லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்மி பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.